வணக்கம். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்டா அரசியல் இன்னும் அவரை பற்றி ப்ரூஃப் பண்ணலை, அதில் டவுட் இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலுமே வந்துட்டு பொது வழியில் வந்ததுக்கப்புறமா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். வந்துனது அவருக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றதை அவர் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். வந்துனது அதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கோ விமர்சனம் வைக்கிறதுக்கோ எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கொஷன் எல்லாருக்குமே இருக்கும். அது அவங்களோட ரசிகர்கள்ன்ற கேட்டகரியில் இருக்கும்போது அவங்களுக்கு அதை யோசிக்காமல் கூட அவங்க செய்யலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் சில வேளையில் வந்துட்டு சில பேரை பார்க்கும்போது இந்த அண்டா மாதிரி ஒரு டீம்கள் நினச்சின்னா அண்டா செந்தில் அவன் கிட்டத்தட்ட முழுகி போன ஒரு திமுக அண்டா. அதனால் வந்துட்டு அதை பற்றி கதைக்கிறதுக்கே இல்லை. அவன் எப்போ காய்ச்சாலும் அந்த வாயில் அப்படி மட்டும்தான் வேறு வந்துடுது. அதனால் வந்துட்டு அதை பற்றி கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கிட்டடியில் இந்த ஐடி ஊழியர்களை பார்த்து வந்துட்டு ஏதோ சோறு போட்டது எல்லாமே திமுக தான். அதனால் நீங்கள் அதுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும். ஏன்னா முக்கியமான பிரச்சனை எழுதி கேட்டால் அவங்க கடைசியாக சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நப்பியை மாற்றி விட்டு எல்லாமே செஞ்சு விட்டதும் அவங்க தான் திமுக கொலைஞரும் தான் சொல்லுவாங்க. அதை பற்றி அது அந்த மாதிரி அண்டா வர விஷயம். இந்த ஜேம்ஸ் வசந்தன் டெலிவரி மனசன் அந்த ஆளோட கொஞ்சம் போஸ்டரில் கொஞ்சம் நாளாக பார்த்து கொண்டுருக்கிற இப்போ கிட்டடியில் அவரோட வீடியோ பார்த்தேன். ஒரு விஜயோட ஃபேன்ஸ் மீட்டோ சம்திங் அதில் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு விஜயில் கமெண்ட்ஸ் அவருக்கு இருக்கவே இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும். அது எல்லாருமே கேட்குற கேள்வி தான். அதுக்குரிய பதில் அவங்க சொல்லிக்கொள்ளட்டும், ஏதாவது பிரச்சனை இல்லை. ஆனால் முழுசாகவே திமுகவோட முட்டா மாறின ஜேம்ஸ் வாசன்னா நான் அதில் தான் பார்த்தேன். வந்துட்டுனா எல்லாமே ஒரு ஃபுல்லாக பார்க்கல, ஒரு அளவான இதெல்லாம் பார்த்தேன். பட் அதில் 2-3 விஷயம் ஜஸ்ட் பாயிண்ட்டாக சொல்ல போனால் முதல்ல அதில் கேள்வின்னு சொல்லி கேட்டால் ஒரு பொண்ணு கேட்குது, உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தது அதை எப்படி நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம், சமூக நீதியை பற்றி யோசிக்கிறீங்களே, அதை பற்றி இல்லாமல் அதில் நமக்கு என்னமா பிரச்சனை? அது யாரோ கட்சியில் இருக்கிற 2 கிழவன்களோட பிரச்சனை. அவங்க அதுக்காக கேட்க வேண்டிய பிரச்சனையை நமக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன பிரச்சனைன்ற கேள்வி. முதலாவது கேள்வி என்னோடதுன்னு கேட்டால், நம்மளுக்கு என்னன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. 2019 உதயநிதி இந்த கட்சிக்குள்ளே முதலாக அதில் நிற்கும்போது, அரசியலில் நின்று எம்பி ஆகிட்டு வரும்போது, எம்எல்ஏ ஆகிட்டு வரும்போது, அதே இடம் வரைக்கும் கட்சிக்காக உழைச்ச 1000 பேர் பின்னுக்கு நிற்கிறான். அவனுக்கு இன்றைக்கு ஒரு நாள் தனக்கு அந்த கட்சியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதை நினச்சிக்கொண்டு அவன் நிற்கிற ஒருத்தன் அந்த இடத்துல அவனுக்கு இது கிடைக்காம தான் உதயநிதி கிடைக்குது. அதுக்கு காரணம் முழுக்க வாரிசுன்றது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதை உதயநிதி பெருசாக வெட்டி பிடிங்கிட்டாங்க, ஒன்று மேலே இல்லை. சரியா? அப்போ அப்படி ஒரு நிலைமை நடக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒருத்தன் காத்திருந்த ஒருத்தன் அந்த பொண்ணோட அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக கூட இருந்துட்டு போகலாம். இந்த சமூகத்தில் யாரும் ஒருத்தன் ஒரு தமிழ் பையன் அவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த உதயநிதிக்கு அந்த இடத்துல கொடுத்ததில் வாரிசை தவிர வேறு எந்த ஒரு சாதனையும் அங்கே கிடையாது. அதை தாண்டி அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால் இப்போ இந்த முறை கூட கிட்டத்தட்ட ஒரு போன 2021 போட்டி போட்டவங்களில் ஒரு 25% ஆட்களுக்கு இந்த முறை சீட்ஸ் கிடைக்கல. கொஞ்சம் பேர் புதுசாக வந்துருக்குறாங்க உள்ளுக்குள்ளே, டிஎம்கேக்குள்ளே. நல்ல விஷயம், புதுசாக ஆட்கள் மாற்றத்தான் வேணும், அதிலெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் அப்படியான இடத்துல எல்லாமே இந்த மாதிரியான வாரிசு அரசியல்கள் உள்ளுக்குள்ளே வந்த வாரிசுகளை ஒரு நாளும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அங்கே இருக்க போகிறாங்க. அடுத்ததாக அவர் தான் மன்னர் அவர் தான். அடுத்த ஒரு மன்னருக்கு அடுத்ததாக அடுத்த மன்னர். ஸோ அதனால தான் அங்கே பிரச்சனை சொல்லி சொல்கிறத தவிர உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணி வாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற நீங்கள் விஜய் கிட்ட சொல்கிற ஜேம்ஸ் வசந்தன் அதுக்கு முட்டுத்தனமாக உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்ற களியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் அவர் முழு முட்டுன்றது அங்கே தெளிவாகவே காட்டுது. வேறு எதுவுமே இல்லை. அதை விட இன்னொரு கேள்வி யார் ஒரு ஆள் கேட்டுட்டு இருந்துச்சு, இந்த நடக்கிற போதை கலாச்சாரம், இந்த சட்ட ஒழுக்க சீர்கேடு எல்லாத்தையும் பற்றி கேட்கும்போது எந்த நாட்டிலமா அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லா நாட்டிலையும் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்கும், அதுலலாம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு அரசாங்கமாக அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறீங்கன்றதான் முதலாவது கேள்வி வந்தது. இப்போ எந்த நாட்டில் இல்லை, எப்படி இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போன்ற சிம்பிளாகவே சொல்லலாம். கேட்டால் சிங்கப்பூரை போய் பார்த்தீங்கன்னா கேட்டால் லெவல் நீங்கள் சொல்கிற இந்த நாட்டோட ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நடக்கிற அவ்வளோ பிரச்சனையும் அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சட்ட ஒழுங்கு அவ்வளோ இது இருக்குது. ஆனால் கேட்டால் அது ஒரு சின்ன நாடு, அது ஈஸியாகவே இது பண்ண முடியும். சென்னையை விட சின்ன நாடு தப்பு இல்லை, அது உண்மை தான். பெரிய ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, அது உண்மை தான். ஆனால் அந்த பெரிய ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்றதான் முதலாவது கேள்வி. ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்திருந்தா கூட ஓகே நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை, அது ஒரு ஃபேர். ஆக்சுவலாக தான் அது சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அதில் ஏதாவது ஒன்று இருக்குல்ல, ஒரு நியாயமான ஒரு இது இருக்குது, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை.
அவன் இந்த கட்சியில் இருக்கிறான்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு யாரோட இடுப்பு வேணாலுங்கள்லாம் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், எவனும் எந்த கேள்வி கேட்க மாட்டான் வந்துட்டு. இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிற நிலத்தில் நீங்கள் வந்து விஜயை விமர்சிக்கிறன்ற ஒரு போர்வையில் வந்துட்டு முழுக்க முழுக்க முட்டு கொடுக்குறீங்க. சொரித்தனம் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன், வேறு லெவல்.